ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த தானியத்துக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலே போதும், வாழ்க்கையில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும், ராஜயோகம் ஏற்படும். அது என்ன தானியம், என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எப்படி ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நம்ம வணங்கும் போது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டு நம்ம தொடங்கும் போது கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுக்கு உகந்த விரதங்கள் விசேஷங்கள் நிறைய வந்திருந்தாலும் ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி இருக்குல்ல, அதுதான் சங்கடகர சதுர்த்தி. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி என்ன கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாசம் ஏப்ரல்ல நமக்கு சங்கடகர சதுர்த்தி சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரிய பகவான் யாரு? கிரகங்கள்லயே ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடியவர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர். சூரிய பகவான் அருளாசி நமக்கு மறைமுகமா கிடைக்கும் போது வாழ்க்கையில ராஜாவா வாழ முடியும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசியல்ல நல்ல பதவி கிடைக்குமா. அந்த அளவுக்கு ஒரு ராஜா போன்ற வாழ்க்கையை வாரி வழங்கக்கூடியவர் சூரிய பகவான். அவருக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சதுர்த்தி திதியை நம்ம தவறவிடக்கூடாது. கஷ்டங்கள் அதிகமா இருக்கு, சங்கடங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க சங்கடகர சதுர்த்தியில விநாயகப் பெருமான வழிபாடு செய்யும் போது அந்த சங்கடங்கள், விக்னங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே தானாகவே தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட சதுர்த்தி திதி இந்த மாதம் நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில 11:52 ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை பகல் 1:48 வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நீங்க சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மதியம் 12 மணிக்கு மேலே தான் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. சதுர்த்தி வேலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி. ஆனால் இந்த மாதம் நமக்கு சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறதால 4:30 ராகு காலம் முடிஞ்சு பல கோவில்களில் 6 மணிக்கு மேலே அபிஷேகமும் விநாயகருக்கான பூஜைகள் நடக்கலாம். வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் எத்தனை மணிக்கு பூஜை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். விநாயகரோட அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்கள், அபிஷேகம்னா பால், பன்னீர், சந்தனம், அதே மாதிரி அலங்காரத்துக்கு பூக்கள், அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, இது மாதிரி என்னென்ன முடியுதோ அதை உங்கள் கையில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப முடியலையா ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தாலே அதுவே பெரிய புண்ணியம் தான். முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீடு பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம், எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடும் போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதை விட அந்த இறைவனுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டா அது மாற்றங்களை ஏற்படுத்தும். முழுமையாக வழிபட்ட திருப்தியும் பலனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியும் விதிவிலக்கு கிடையாது. முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஏப்ரல் 5ஆம் தேதி நமக்கு இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் முழு கோதுமை, அதாவது கோதுமை தானியம். அப்படிப்பட்ட கோதுமையை தான் நீங்க இந்த ஒரு தீபத்துக்கு பயன்படுத்த போறீங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை, முடிஞ்சா முழு கோதுமை தானியமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் சம்பாரவை கோதுமையோ இல்ல கோதுமை மாவையோ பயன்படுத்தக்கூடாது. ஒரு 10 ரூபாய்க்கு கோதுமை கடையில் வாங்கிட்டு வந்தாவது, அதாவது உங்க வீட்டுல இல்லைனா ஏற்கனவே உங்க வீட்டுல வாங்கி வைத்திருக்கக்கூடிய கோதுமை இருந்தா அதையே பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த தீபத்தை மாலை நேரத்துல ஏற்ற போறீங்க. முடிஞ்சா மாலை ஒரு 6 மணிக்கு மேல ராகு காலம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6:30 மணிக்கு மேல ஏற்றலாம். சின்னதா ஒரு தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு அந்த கோதுமையை பரப்பி வச்சு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு தீபம், விநாயகருக்காக ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதால நீங்க நெய் தீபமும் போடலாம், தீப எண்ணெய் ஊற்றும் போடலாம், அது உங்க விருப்பம் தான். தீபம் உங்க வீட்டோட மற்ற தீபங்கள் எந்த திசை பார்த்து எரிகிறதோ அந்த திசை பார்த்து ஏற்றி வைக்கணும். வீட்டோட பூஜை அறையில ஏற்றி வைக்கிறதால எந்த திசை பார்த்து ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வேணாம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல விநாயகரோட மந்திரங்கள், விநாயகரோட அகவல், விநாயகருடைய பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறது, புத்தகங்களை பார்த்து படிக்கிறது, இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா விநாயகரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ரொம்ப பெருசா மந்திரங்கள் தெரியலையா, ஓ மகா கணபதியே போற்றி, ஓ மகா கணபதியே நமக, இது மாதிரி விநாயகருக்குரிய மந்திரங்களை ஒரு முறை உச்சரிங்க. அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அந்த தீபம் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அகவிளக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த கோதுமையை பத்திரப்படுத்தி வைங்க. மறுநாள் உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுக்கலாம்.
அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணும், சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை காக்கை குருவிகளுக்கு போடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்க ஆறு, ஏரி, குளம், கிணறுன்னு சொல்லி தண்ணிலையும் விட்டுக்கலாம், தப்பில்லை. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் போது உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும். அது மூலயமா உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ நல்ல வேலை கிடைக்கும். பார்க்கக்கூடிய வேலையில் உத்தியோகத்தில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு தேடி வரும். ராஜாவாக வாழ முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதவிகள், வேலைகள் தேடி வரும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.